பெரிய வாயுடன் வழியை மறைத்து நின்றான். ஆஞ்சநேயர் அவருடைய வாயில் புகுந்து வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்துவிட்டான். அங்காரதாரை அலறியபடி உயிர் நீத்தாள். கடல் தாண்ட உதவிய மந்திரம். சம்பாதி கூறியதை விட அதிகமான தொலைவை கடக்க வேண்டும் போல் ஆஞ்சநேயருக்கு தோன்றியது. வழியில் மேலும் இடையூறுகள் வந்தால் காலதாமதம் ஏற்படும். அதனை தவிர்த்து எளிதில் கடலை கடக்க ஸ்ரீராமநாமமே உதவும் என்று தீர்மானித்தார். மனம் ஒன்றிய நிலையில் ராமநாமம் ஜபம் செய்யபடி தன் பயணத்தை தொடர்ந்து மாருதி இலங்கையில் இருந்த பவழமலை என்ற மலையின் மீது இறங்கினார். அப்போது சூரியன் மறைந்தான். ஆஞ்சநேயர் தன்னுடைய பேருருவை சுருக்கிக் கொண்டார். பவளமலையின் மீது அமர்ந்தபடி இலங்கையின் தோற்றத்தை கண்டார். தவம் செய்த தவம். இந்திரனின் அமராவதி நகரமும் இலங்கைக்கு இணையாகாது என்று ஆஞ்சநேயர் வியந்தார். அனைவரும் ஆடிப்பாடி கழித்திருந்தனர். கவலைப்படுபவர் எவரும் இலங்கையில் இல்லை என்பதை கண்ட ஆஞ்சநேயர் தவமே ஓருரு கொண்டு தவம் செய்ததன் பயன் போலும் தவம் செய்த தவமால் என்று தனக்குள் எண்ணினார். எவர் கண்ணிலும் படாமல் மதிலை தாவி நகரத்திற்குள் நுழைய முற்பட்ட ஆஞ்சநேயரை நகர காவல் பணியில் ஈடுபட்டிருந்த லங்கினி என்பவள் பார்த்துவிட்டாள். ஈசனும் நுழைவதற்கு அஞ்சும் இந்த நகரத்திற்குள் நுழைய முயலும் நீ யாரடா என்று லங்கினி சினத்துடன் கூறினாள். அதனை பொருட்படுத்தாத ஆஞ்சநேயர் மதிலை கடக்க முற்பட்டார். இனி இலங்கை அழியும். அற்ப குரங்கே, உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன், உடனே அப்பால் சென்று விடு என்று லங்கினி எச்சரித்தாள். அதனையும் மீறி நுழைந்த ஆஞ்சநேயர் மீது தன் சூலாயுதத்தை வீசி எறிந்தாள். ஆஞ்சநேயர் அந்த சூலத்தை பிடித்து ஒடித்து கீழே எரித்தார். லங்கினி ஒரு மலையை பிடுங்கி தாக்க முயன்றாள். அதற்குள் ஆஞ்சநேயர் லங்கினியின் 2 கரங்களையும் ஒரு கையால் பிடித்து கொண்டு மற்றொரு கையால் லங்கினியை ஓங்கி அடித்தார். அவள் கீழே விழுந்து மூச்சிருந்தாள். சிறிது நேரம் கழித்து கண் விழித்த லங்கினி ஆஞ்சநேயரை வணங்கினாள். ஐயா, நான் பிரம்மனின் உலகத்தை சேர்ந்தவள். ஒரு சாபத்தின் காரணமாக நான் இலங்கை காவல் பணியில் இருந்தேன். ஒரு குரங்கினால் அறையப்படும் பொழுது நீ விடுதலை பெற்று பிரம்மலோகம் திரும்புவாய். அதன் பின்னர் இலங்கை மாநகரம் அழிந்து ஒழியும் என்று பிரம்மன் கூறியிருந்தார். நான் பிரம்மன் உலகம் புறப்படுகிறேன் என்று கூறி லங்கினி சென்று விட்டாள். ஆஞ்சநேயர் எவர் கண்ணில் படாமல் இருக்க சிறிய வடிவத்தை எடுத்துக் கொண்டார். சோலைகள், குதிரை கொட்டைகள், கொட்டடைகள், மாட்டுத் தொழுவங்கள், வீடுகள் என்று பல்வேறு இடங்களிலும் தாவிச் சென்று விராட்டியை தேடினார். பின்னர் கும்பகர்ணன் அரண்மனையில் நுழைந்தார். மிகப்பெரிய உடலுடன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கும்பகர்ணனை கண்டார். கும்பகர்ணன் பலமாக மூச்சு